தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்க காட்டிக் கொடுக்கின்ற ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருக்கும். அவர்களைத்தான் எட்டப்பர் என்று வரலாற்றிலே சொல்லுவார்கள். ஆனால் அந்த எட்டப்பர்கள்லாம் முடியடித்து தமிழ்நாட்டை தலைமுற வைத்த தலைவர்களும் தமிழ்நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க தலைவராக இருக்கிறார்கள். நாம் பெருமைப்படுகிறோம். ஆனால் உலக வரலாற்றில் எந்தவித ஆயுதமும் இல்லாமல், எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல், சகிப்புத்தன்மையோடு ஒரு குச்சியை வைத்து இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியை நாம் படித்திருக்கிறோம். அதே போன்ற உலக வரலாற்றில் லீக்குவானி, ஃபெடல் காஸ்ட்ரோ, நெல்சன் மண்டேலா இப்படி போன்ற தலைவர்கள்லாம் படித்திருக்கிறோம். இந்த தலைவர்கள்லாம் என்ன ஒரே ஒரு செய்தி கூறுகிறார்கள் என்றால், தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய நாட்டை தலைநிமிர செய்ய வேண்டும் என்றால் எந்தவித சமாதானமும் இல்லாமல் ஒரே குறிக்கோள், இந்த தேசத்தையும் இந்த நாட்டையும் நாம் தலைநிமிர செய்ய வேண்டும் என்று படித்திருக்கிறோம். அதை தான் மாண்பு முதலமைச்சர் 5 வருடமாக எவ்வளவு பெரிய தாக்குதல் வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும், நெருக்கடி என்றால் சாதாரண நெருக்கடி அல்ல, எந்த நெருக்கடியும் பொறுத்துக் கொள்ளலாம், நிதி நெருக்கடியை பொறுத்துக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிதி நெருக்கடி கொடுத்த பிறகும் தமிழ்நாட்டு மக்களை தலைகுனிய முடிய மாட்டேன், தலை நிமிர செய்வேன் என்ற நம்முடைய முதலமைச்சருடைய இந்த அறைக்கூவல் தான் இந்த தேசத்தை திரும்பி பார்க்க வைக்கிறது. ஒரு சகோதரர்களாக, இரட்டையர்களாக, மருது சகோதரர்கள் போன்ற என்று நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களும், இந்த தமிழ்நாட்டிலே, இந்த தேசத்தில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு எந்தவித சமரசமும் செய்யாமல் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அதை நாங்கள் மிகவும் பூரிப்போடு பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம். அதே போன்ற அம்பேத்கர் பெயரை தாங்கிய அம்பேத்குமார் அவர்களும் இருக்கிறார் என்று சொல்லியிருக்க எல்லோரும் இருக்கிறார்கள். நாட்டை காட்டிக் கொடுக்கும் சாமிகளும் இருக்கிறார்கள். இந்த நாட்டை மேம்படுத்த வேண்டிய வீராதி வீரர்களும் சூராதி சூரர்களும் பெரிய சாமி அவர்களும் நம்முடைய இருக்கிறார்கள். எங்களுடைய மாவட்ட அமைச்சருக்கும், மாண்புமிகு முதலமைச்சருக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் சட்டப்பேரவை அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.